வணக்கம் மக்களே. உங்க குழந்தைய ஆர்டிஇ ஸ்கீம் மூலமா நீங்க ஃப்ரீ எஜுகேஷன் படிக்க வைக்கிறதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்ணிட்டு இன்னும் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க. உங்க சர்டிஃபிகேட் வந்து யாருக்கிட்ட இருக்கு, யார் டேபிள்ல இருக்கு, விஏஓ இருக்கா, ஆர்ஐட்ட இருக்கா, தாசில்தார் ஆபீஸ்ல இருக்கா, எங்க இருக்குன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே எலெக்ஷன் பிஸியில இருக்கிறதால சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ் பண்றதுக்கு லேட் பண்றாங்க. நீங்க அவங்க லேட் பண்ணி உங்களுக்கு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள உங்களுக்கு ஆர்டிஇக்கான டேட்டும் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால நீங்க பக்கத்துல சம்மந்தப்பட்ட விஏஓ இருப்பாங்க இல்லைங்களா, உங்க ஏரியா விஏஓ, அவங்கள போய் பார்த்து எனக்கு கொஞ்சம் அப்ரூவ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆர்டிஇ ஸ்கீமுக்காக நான் அப்ளை பண்றதுக்கு எனக்கு வந்து சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷனை நீங்க சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உடனடியாக 1 வீக்ல வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வருது. ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பெண்டிங்ல தாங்க இருக்கு. நிறைய பேத்துக்கு அப்ரூவ் ஆகாம எல்லாமே பெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ யாராவது இ சேவையில சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணிட்டேன் ஆனா எனக்கு இன்னும் சர்டிஃபிகேட்ஸ் வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க விஏ போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். இன்னும் வந்து நான் இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் எதுவுமே அப்ளைவே பண்ணல, ஆனா ஆர்டிஇக்கு நானும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க.